இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சில பதிவுகள் நம்ம ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி எழுதிய பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ அதில் அடுத்த ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி திரண்டிடும் அடியார் அப்படின்னு ஒரு 5 பாடல் பார்த்தோம். அதில் அவர் எப்படி சொல்லியிருந்தார்னா, வரையினிற் சிறந்த கையிலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பரம்பொருளாகவே பார்த்து சொல்கிறார். அவருக்கு அது மாதிரி தான் காட்சி கிடச்சிருக்கு. இப்போது அடுத்து ஒரு பாடல் சொல்கிறார். அந்த பாடல் அகவர் பாவாலானது. அதில் எப்படி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அவதாரம் பண்ணதிலிருந்து அவருடைய சமாதி நிலை வரைக்கும் அந்த பாடலில் பாடியிருக்கார். இதில் அந்த முதல்ல அவர் சொன்ன கருத்தை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்கவே இல்லை. அதே கருத்தை தான் இந்த பாடல்லையும் சொல்கிறாரு. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நம்ம ஒரு சில வரிகள் மட்டும் பேசுவோம். மற்ற வரிகள் எல்லாம் ரொம்ப எளிமையான சாதாரண சொற்களை போட்டு அழகாக எளிமையாக அவருடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கார். ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இறைவன் பூமிக்கு வந்தார், எதுக்காக வந்தார், அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கார். அதை பார்க்கலாம். அருமையான அகவற்பா. பூந்தாமரைவதி புங்கவன் பிரம்மன் படைத்திடு உலகில் படர்ந்த புண்ணியத்தால் மானுடப் பிறவி மன்னிய உயிர்கள் அறமுதல் 4 அடைந்து உய்ந்திடுவான் கருணைக்குள் பரமன் கருமணி கண்டன் அன்பே வடிவாய் அமர்ந்திடு பரமன் சச்சிதானந்த தனிப்பெருஞ்சோதி முத்தன் பத்தர் முழுமலம் போக்கி பரஞானம் தரு பறையொரு பாகன் தூம்புடைய ஈற்று பாம்பணி சித்தன். அதாவது யானையினுடைய தோலை உரித்து ஆடையாக கட்டிக்கிட்டவன் பாம்பணி சித்தன். அழிவில் இன்ப அருள் உரு கடவுள். அவர் எதுக்கு இங்கே பூமிக்கு வந்தார்னா, மானை காட்டி மான் பிடிப்பது போல் மானுட வடிவ வள்ளல் என்ன. ஒரு மனுஷன் பேசினாதான் இன்னொரு மனுஷனால் புரிஞ்சிக்க முடியும். இறைவன் அப்படியே அசரீரியாக பேசுகிறது, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்க முடியுமா? அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, மானை காட்டி மான் பிடிப்பது போல். யானையை பிடிக்கணுன்னா இன்னொரு யானையை, பெண் யானையை அனுப்பி ஆண் யானையை பிடிப்பாங்க. அதுபோல் மானை காமிச்சா இன்னொரு மான் வரும், அதை பிடிப்பாங்க. அதை மானிட உருக்கொண்டு ஏன் இறைவன் வருகிறார் அப்படின்ற காரணத்தை சொல்கிறார் பாருங்கள். மானை காட்டி மான் பிடிப்பது போல் மானுட வடிவ வள்ளல் என்ன, குற்றம் போக்கும் குருபரன் என்ன, ஞானம் நல்கும் நாதன் என்ன, ஊனம் ஒதுக்கும் உத்தமன் என்ன, ஆதி அகற்றும் ஆப்தன் என்ன. ஆதின்னா அனாதியே நம்ம ஆன்மா ஆணவத்தை பற்றி இருக்குது. அதனால் ஆதி அகற்றும் ஆப்தன் என்ன, நோயினை நீக்கும் நுண்ணியன் என்ன, பிறப்பை அழிக்கும் பிஞகன் என்ன, இன்னன பலவாய் எம்பி போற்ற வருவன் என்ன வந்திடு மறைகள் சொல்லுவது உண்மையா துணிந்து. இப்போது மறைகள்லாம் இப்படி இறைவன் எதுக்காக வருவார் அப்படின்னு சொல்லுது. ஞானம் நல்கிறதுக்கு, ஊனம் ஒதுக்கிறதுக்கு, ஆதி அகற்றுறதுக்கு, நோயை நீக்கிறதுக்கு, பிறப்பை அழிக்கிறதுக்கு. இயம்பி போற்ற வருவன் என்ன வந்திடு மறைகள் சொல்லுவது உண்மையா துணிந்து அடியேங்கள் வாழ இத்தரையில் வந்த சர்க்குருவே செந்தாமரைவதி செம்மல் செய் உலகில் மக்களாய்ப் பிறந்தோர் வாய்த்திடும் நலங்கள் அறம் பொருள் இன்பம் அமல வீடென்ன 4 அறைவர் ஞானம் சேர் பெரியோர். யார் சொல்லுவாங்க? ஞானம் சேர் பெரியோர். அந்நலம் 4 அழிவில் வீடே மேலா கொள்வது விவேகிகள் கடமை. அறம் பொருள் இன்பம் 3 பேசுது திருக்குறள். 4வது பேசலை. ஏன்னா இந்த 3ல் கிரமமாக வாழறவங்களுக்கு கட்டாயமாக வீடு பேர் கிடைக்கும்
அதுதான் அவருடைய கொள்கை. கண்ணுக்கு தெரியாத வீடு பேரை ஒரு பகுதியாக வைக்காம, இந்த ஒழுக்கங்களை கடைப்பிடிச்சிங்கன்னா அது தானே சித்திக்கும் அப்படின்ட்டு வச்சிருக்கார் அவர். அதை சொல்கிறார் பாருங்க. அறம் பொருள் இன்பம் அமல வீடென்ன நான்கென அறைவர் ஞானம் சேர் பெரியோர் அந்நலம் நான்கில் அழிவில் வீடே மேலாக் கொள்வது விவேகிகள் கடமை. விவேகமுள்ளவர்கள் இந்த வீடு பேரை தன்னுடைய சிறப்பான விஷயமாக கொள்வது, மேலாக கொள்வது விவேகிகள் கடமை. அந்த நல் வீடும் அமல ஞானம் கொடே பெறுதல் வேண்டும். ஞானம் பெற்றால் மட்டுமே முத்திப்பேறு கிட்டும். ஞானம்தான் முதல்ல, அதுக்கப்புறம்தான் முத்திப்பேறு. பேதமை அகற்றும் ஞானமும் இணையில் மானமர் கையன் வளமழு அமர்ந்த வள்ளல். பரமசிவனை சொல்கிறார், மான்மழு வேண்டியவர் அப்படின்னு. கங்கை அரவு கலந்து வாழ் சடையோன். கங்கையை சடையில் வச்சிருக்கிறவர், அரவும் அணிஞ்சு இருக்கிறவர். அடியவர்க்காக அருளில் யமனை உதைத்து தன்னை உற்றவர் அடையும் நலமது தெரிந்த நாதன் குருவாய் வந்து உணர்த்திடின் அன்றி வந்திடுமோதான். இறைவன் தானே வந்து உணர்த்தினாலன்றி உயிர்களால் எதையும் அறிய முடியாது. ஏனைய சிறு வளன் எல்லாம் எய்தி பிறந்து இறந்து அயரும் பெற்றியர் அடியேம் ஞானங்கொண்டே நணுகும் சிவபதம் பக்குவர்க்கேற்ப பயன் துய்த்திடுவான். அப்பரன் இந்த அவனியர் புகழும் தமிழ் இளம் தென்றல் தக்க தரளம் சந்தனம் இவற்றின் பிறப்பிடமாகும் பாண்டிய நாட்டில் ஈண்டிய நல்லோர் கூடி ஏத்தும் குறைவில் ரெட்டியப்பட்டி நகரில் பகர் வேளாண் குளம் விளங்கப் பிறந்த வீரபத்திரர் ஆவுடை மங்கையர் ஆற்றிய தவத்தால், அவங்க 2 பேரும் செய்த தவத்தால் ஞாலம் துதிசை நலவருடத்தில் திரட்டு மழை பொழி புரட்டாசியினில் 2ஆம் தேதி ரேவதி செவ்வாய் மாண்பு மிக்க மகர லக்கினத்தில் ஞானிகள் ஏத்த. இவர் அவதாரம் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஞானிகள் ஏத்த நான்மறை துதிக்க மாதவர் வழுத்த மன்னவர் பழிக்க. மன்னவர் பழிச்சன்னா போற்றி துதிக்க. புலவர் புகழ பொறுவரு மற்றையோர் துதிக்க தோன்றிய துணையில் செம்மை அறிந்து துதிக்கும் ஆற்றல் இல்லேம். இவ்வளவு சொல்லிட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆற்றல் கிடையாது. எளியரேம் வினைகள் இல்லாது அகல கடைக்கண் செய்க கருணை வாரிதியே. உன்னுடைய கடைக்கண் பார்வையால் எங்களுடைய வினைகளை போக்கணும். பிறவிக் கடலில் மூழ்கி மூழ்கி பேரஞர் உற்றோம். துன்பம், அஞர்னா துன்பம். நாங்கள் பேரஞர்ந்து விட்டோம், நிறைய துன்பப்பட்டுட்டோம். பிறந்து 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 கஷ்டப்பட்டு பல பிறவிகளில் பலவித கஷ்டங்கள் பட்டோம். பிறவா வண்ணம் ஞானம் தன்னை நல்க எங்கட்கே. அறக்கலை முதலா அறை பல கலையும் உணர்ந்திடு திறத்தை உரைக்க என்னாலும் வாய்மை முதலா வகுத்திடு குணங்கள் எங்கள் பாலிருக்க என்றும் அருள் செய். உடற்கு உருநோய் பல உற்றிடா வண்ணம் திற மருந்து உதவி திருத்திடல் வேண்டும். காமமாதி கடும் பகையெல்லாம் கனவிலும் வெல்லா கடுந்திரள் தருக. வாட்டமில் மனத்தை வகுக்க நல் அருளோடு எய்ப்பில் வைப்பே இடையில் சர்க்குருவே. எய்ப்பில் வைப்பேன்னா நம்ம எப்போ இழைச்சி போகிறோமோ அப்போ தாங்கக்கூடியவர் அவர்தான். எய்ப்பில் வைப்பே. எய்ப்புனா இழைப்பு, களைப்பு, இயலாமை, அந்த மாதிரி. எய்ப்பில் வைப்பே இணையில் சர்க்குருவே கணபதி கழற்கால் கமலம் மரணாக் கொண்டிடுவீர் என கூறும் செம்மால். கணேச பெருமான அவருடைய திருவடிகளை அரணாக கொள்ளுங்கள் அப்படின்னு என கூறும் செம்மால். தண்ணீர் தானே தகுந்த மருந்தாய் எந்த நோய்தனையும் ஏகுவிக்கும். வைத்தியநாத வல்லால் போற்றி. அஷ்டமா சித்து செய் ஆண்டவ நீதான் 66 ஆண்டு இந்நிலத்தில் விளங்கினை. பின்னர் விளம்பு துந்துபியின் மார்கழி அனுஷம் மாண்புறு நாளில் ஜோதியாய் விளங்கும் தூயவன் நானாய். அன்றை தினங்கொண்டு அகத்தினில் உண்ணி
வாயின் வாழ்த்தி வணங்கி இம்மெய்கொடு பேரது பெற்று பெருகுகின்றனமே. இயல்வது கொண்டே இயற்று பூசனையை ஏற்று நாங்கள் இன்பம் எய்திடவே அருள் செய் பரம குருவே போற்றி. பாட்டுரு ரெட்டியப்பட்டி நகர்வாழ் தேட்ட குருவே தெளிவுறு குருவே வாழ்க வாழ்க வள்ளல் நின் அன்பர் வாழ்க வாழ்க வகையொளி என்றும் வாழ்க நின் தாமரை மலர் நிகர் அடியே அப்படின்னு சொல்லி இந்த அகவற்பாவை சொல்லியிருக்கார். முதல் பாடலில் அவர் சொன்ன கருத்துலேருந்து எக்காரணத்தை கொண்டும் வழுவே இல்லை. அதையே தான் திரும்ப சொல்கிறாரு. அதில் ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட வாழ்க்கையும் சொல்லியிருக்காரு. வெறும் தண்ணீரை கொண்டு நோயை நீக்கிக்கிறது, வெறும் தண்ணி, அதாவது என்ன ஒரு அருட்சட்ட நெறியில் முக்கியமாக சொன்னாரோ அதை சொல்கிறாரு. மருந்து அருந்தா நெறிய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, வினைகளை போக்குறதுக்காக மானை காட்டி மான் பிடிக்கிற மாதிரி நீ பூமிக்கு வந்து மானிட உருக்கொண்டு வந்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் மிகவும் சிறந்த பாடல். ஞானியார் சுவாமிகள் அவ்வளவு பெரிய ஞானி, தமிழறிஞர், பலரால் மதிக்கப்பட்டவர், போற்றப்பட்டவர், வணங்கப்பட்டவர். உதாரணத்துக்கு சொன்னேன், கிருபானந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக நீண்டது, மிக சிறப்பானது. அவருடைய இளம் வயதில் ஆரம்பித்து இறுதி வரைக்கும் அவ்வளவு தொண்டு பண்ணியிருக்கார் ஞானியார் சுவாமிகள். அந்த சுவாமிகளை வாரியார் சுவாமிகள் ஒரு இடத்துல சொன்னது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இதை வந்து முந்தின பதிவுகள்லேயும் சொல்லியிருக்கேன், அதையே திரும்ப சொல்கிறேன். ஞானியார் சுவாமிகள் எனக்கு குரு. அவர் எனக்கு குருவாக இருந்து வழிகாட்டியவர் சில விஷயங்களில், என்னுடைய ஞான குரு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த ஞான குருவாகிய ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடிய பாடல்கள் அடியார்களுக்கு தெரிய வேண்டியது. ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட சிறப்பை சொல்லக்கூடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எனக்கு பிடிச்சதை உங்களுக்கு சொன்னேன். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் வேறொரு கருத்தோடு சந்திப்போம்.